நீ நான் காதல் சீரியலில் ஆகாஷும் ராகவும் பேசிக்கிறாங்க. அபி உண்மையாலுமே ரொம்பவுமே சூப்பரு பாத்தியா, அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ துணியும் தச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சுந்தரி மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த முரளி வேற, அதாவது கிருஷ்ணன் வேற, எதையோ செய்கிறேன்னா இன்னும் எதுவுமே செய்யலையே, அவள் எல்லா ட்ரெஸ்ஸையும் தச்சே முடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக போய் கிருஷ்ணன்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு முரளி வேறையா ஒரு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு போகிறாப்புல. ஸோ இப்போ மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க, எல்லாமே தச்சு முடிச்சிட்டாங்க. தச்சு முடித்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவும் ஆகாஷும் அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம நேற்று பார்த்தோம் ஒரு ப்ரொமோ. ஸோ நம்ம அபி வந்து நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாங்காய் பழத்தை சாப்பிட்றாங்க. அதையே நம்ம ராகவ் ரசித்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. ஸோ எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டியை எண்ணி எண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. மறுநாள் காலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வருது. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரல, யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களோட வண்டி இல்லை. நம்ம முரளி தான் ஏதோ பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேறு வண்டியை அனுப்பி வச்சுருக்குறாங்க. அதை தெரியாமல் விசாரிக்காமல் அந்த வண்டியில் எல்லா பாக்ஸையும் ஏற்றி அனுப்பிச்சி விட்டு நம்ம அபி வந்து குத்தாட்டம் போடுறாங்க. ஸோ நம்ம ஆர்டர் முடித்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச கையோட நேராக வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை பார்க்குறதுக்காகத்தான் போகிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. நாளைக்கு தாங்க மிகப்பெரிய பிரச்சனையே உருவாக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.